தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களில் சூரசம்ஹாரம் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. பழனி முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் சிறப்பாக நடைபெற்றது. வேலுடன் மலைக்கோயிலில் இருந்து கீழே இறங்கிய சின்ன குமாரசாமி மயில் வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து முருகன் 4 வீதிகளில் 4 சூரர்களை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. சிவகாசி சுப்பிரமணிய சுவாமி கோவில் சார்பில் நடத்தப்பட்ட சூரசம்ஹார நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நகரின் 4 ரத வீதிகள் வழியாக நடைபெற்ற சூரசம்ஹாரத்தில் மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளினார். தொடர்ந்து சூரபத்ரனை சக்திவேல் கொண்டு வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹாரம் விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி முருகனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. எத்தனை முறை அழித்தாலும் அசுரன் மறுபடியுமாக தோன்றி மாடாக வந்து நம்மில் இருக்கும் செருக்கா. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்வை காண நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். கோயிலில் இருந்து வேல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சூரனை முருகன் வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.